ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, 3 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்குது, ஒரு 2 பழுத்த தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்குது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி விழுதாக்கி வச்சுருக்குது. அதுக்கப்புறவு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஒரு பவுல் நிறையா எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஐட்டங்கள். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் 30 கிராம் குழம்பு மிளகாய் தூள். இது இல்லைன்னா வத்தல் தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். வேறு தேங்காய் ஒரு அரை முறி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 5, ஒரு 4 வேக வைத்து எடுத்து வச்சுருக்கிற முட்டை. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு போட்டு அதை நல்லா பொரிய விடணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பல்லாரி மிளகாய் போட்டு நல்லா அதை வதக்கி எடுக்கணும். இது பல்லாரி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு ஒரு பரட்டணும். உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறவு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஒரு 30 கிராம் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். அது தீயை சிம்மில் வச்சுட்டு பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம நல்லா அதை நல்லா பரட்டணும். நல்லா கிண்டினதுக்கு அப்புறவு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நம்மளுக்கு கட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக வைக்கணும், இல்லை அதிகமாக வேணும்னா தண்ணியை பார்த்து வச்சுக்கிடணும். நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி லைட்டாக சூடான பக்குவத்தில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறவு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை அதில் போட்டோன்னா அந்த மசாலா கொதிக்கும்போது அந்த முட்டையில் இறங்கிக்கும். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய், முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம் போட்டு அதை பேஸ்ட்டாக்கி வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வர்ற நேரத்தில் நம்ம இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையானது. நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிருக்கிறேன். அது உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக மூடி போட்டு வேக விட்டோம்னா நல்லா அழகாக வெந்துடும். நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா முட்டை குழம்புல அதிகமாகிட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ அழகான முட்டை குழம்பு ரெடி.